ஓகே. குட் ஈவினிங் கைஸ். ஸோ வாய்ஸ் ஆடிபிளா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் கிளாஸில் சம் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஒர்க் அவுட் பண்ண சொல்லி ஹோம் ஒர்க். ஸோ 3,50,000 சம்திங் நான் கொடுத்துருந்தேன், ஒரு 3 சம். ஓகே, அதுக்கான ஆன்சர் மட்டும் கமெண்ட் பண்ணுறீங்களா? யா. ஓகே. ஸோ இந்த 3 சம் வந்து நான் ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தேன். ஓகே. ஸோ மிஸ்டர் எக்ஸ் வந்து ரெசிடென்ட் இண்டிவிஜுவலு அண்ட் தென் டோட்டல் இன்கம் ப்ரீவியஸ் இயர்க்கு இது கேட்டிருந்தேன். ஓகே, டன். ஸோ 9,99,995 எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க? ஸோ 10 lakhs. ஓகே. ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 288A நம்மளோட டோட்டல் இன்கமையும் டோட்டல் லைபிலிட்டியும் இந்த மாதிரி டெசிமல்லையோ இல்லை மிட் ஆஃப் த நம்பரில் இருந்ததுன்னா நியரஸ்ட் 10க்கு வந்து வி நீட் டு ரவுண்ட் ஆஃப். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணணும், சம்மே போட வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ரூல் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா லைக் செக்ஷன் 288A அண்ட் 288B. ஓகே. 288A வந்து டோட்டல் இன்கம், உங்கள் கொஷினில் கொடுத்துருக்க டோட்டல் இன்கம் வந்து இந்த மாதிரி மிட் நம்பரில் இருக்குன்னா யூ நீட் டு ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் நம்பர். ஸோ டெசிமலில் இருந்தால் தான் நியரஸ்ட் நம்பர் கொண்டு வரணும்னு இல்லை, நியரஸ்ட் 10 மல்டிபிளுக்கு கொண்டு வரணும் கிடையாது. இந்த மாதிரி இப்படி இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா நியரஸ்ட் நம்பருக்கு கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ 5 and 5 above இருக்குது. ஓகே. ஸோ இது 5 and 5 above நம்ம நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் நியரஸ்ட் 10 மல்டிபிள் கொண்டு வருவோம். அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 10 lakhs வரும் இல்லையா? ஓகே, 10 lakhs. ஸோ இப்போ வந்து நம்ம டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமோடைய டேக்ஸ் ரேட் தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் சர்சார்ஜ் கூட போகல. ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸ் ரேட், ஸ்லாப் ரேட் நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளோட இன்கம் இருக்குது, நம்மளோட டோட்டல் இன்கமில் டேக்ஸில் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு நம்ம படித்த டேக்ஸ் ரேட்டை வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ரிபேட் இருக்கான்னு பார்க்கணும். ரிபேட் வந்து ஒரு லிமிட், லைக் 5 lakh உள்ள உங்கள் இன்கம் இருந்தால் 100% tax payable or 12,500 whichever is less will be redeemable as rebate. அது படித்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ், இன்னும் நம்ம போகலை சர்சார்ஜ். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்குன்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ட்டு. இந்த ஸ்டெப் வந்து யூ ஷுட் நாட் ஃபர்கெட். 4% உங்களோட லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ட். ஓகே. இப்போ 10 lakhs இப்போ டேக்ஸில் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ இதுதான் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். ஓகே. இப்போ 10 lakhsக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு 12,500 1 lakh அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே. ஸோ ஸ்லாப் போட்டிங்கன்னா ஸ்லாப் வந்து அப் டு 2.5 lakh வந்து நில்லு, 2.5 to 5 lakh, அப் டு 2.5 lakh வந்து நில்லு, 2.5 to 5 lakh வந்து 12,500 வரும். அண்ட் தென் 5 lakh to 10 lakh பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh வரும். ஓகே. ஸோ தட் உங்களுக்கு 1,12,500 வரும் டேரெக்டாக. இதில் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பான 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,17,000 வரும். வெரி குட். ஸோ இதுதான் இந்த ஒரு ரவுண்டிங் ஆஃப்காக தான் இந்த சம் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 lakh. ஸோ 5 lakh
ஸோ 5 lakh வரும்போது நம்மளுக்கு அப் டு 5 lakh வரைக்கும் நம்மளுக்கு ரிபேட் இருக்குது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அப் டு 2.5 lakh வந்து நில்லு. ஓகே, 2.5 to 5 lakh வந்து எவ்வளோ வருது? 12,500 வருது. 12,500 வருது. அண்ட் தென் ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A. ஸோ ரிபேட் இஸ் நத்திங் பட் டிஸ்கவுண்ட். கவர்மெண்ட் வந்து உங்கள் இன்கம் இவ்வளோ லிமிட்குள்ளே இருக்குது அப்படின்னா தே ஆர் ப்ரொவைடிங் சம் எக்ஸாம்ஷன், சம் டிஸ்கவுண்ட் ஃபார் யூ ஃபார் யுவர் டேக்ஸ் லயபிலிட்டி. என்ன மேம், அதுக்கு வந்து 3 கண்டிஷன் பார்த்தோம். யாருக்கு வந்து இந்த ரிபேட் வந்து அலோடு? ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு போகலை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரிபேட்ன்றது அலோடு. ஸோ நம்ம பர்சன் செக்ஷனில் 8 மெம்பர்ஸ் பார்த்தோம். 8ல் வெறும் ஒன்லி 1 இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ரிபேட்டு. அண்ட் தென் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அண்ட் தென் டோட்டல் இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் 5 lakh இருக்கணும். ஸோ இங்கே 5 lakh பாருங்கள், டஸ் நாட் எக்ஸீட் 5 lakh. அதனால இவங்களுக்கு 100% ஆஃப் டேக்ஸ் பேபிள் ஆர் 12,500 whichever is less will be allowed as rebate. இப்போ 100% ஆஃப் டேக்ஸ் பேபிள் 12,500 தான். ரிபேட் மேக்ஸிமம் எவ்வளோ அலோடு? 12,500 தான். ஸோ தேர்ஃபோர் அப்படியே இது 12,500 போட்டு டேக்ஸில் எப்படி நில்லுன்னு வந்துடும். ஓகே, ஸோ இது 3,50,004. இது எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க? ஸோ 3,50,000. ஸோ 3,50,000க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். தென் டேக்ஸ் லைபிலிட்டி. ஸோ டேக்ஸ் லைபிலிட்டி இதுவும் 5 lakh இந்த இன்கம் இருக்குது. 5 lakh இருக்குது இந்த இன்கம். ஸோ டேக்ஸ் லைபிலிட்டி போட்டிங்கன்னா ஸோ 2.5 வரைக்கும் நில்லு. 2.5 to 3.5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் 1 lakh இருக்குது. 1 lakh into 5%. 1 lakh into 5% போட்டிங்கன்னா உங்களுக்கு 5,000 வரும். ஸோ உங்களுக்கு ரிபேட் இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். பிகாஸ் ரிபேட் வந்து 100% ஆஃப் டேக்ஸ் பேபிள் ஆர் 12,500 whichever is less. ஸோ 100% ஆஃப் டேக்ஸ் பேபிள் எவ்வளோ வருது உங்களுக்கு? 5,000 ஆர் 12,500 whichever is lessனா 5,000 will be deductible. போட்டிங்கன்னா உங்களோட டேக்ஸில் எப்படி நில் வந்துடும். ஸோ இதுதான் கொடுத்த ஹோம்ஒர்க் சம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் we will move on to our surcharge. ஓகே, ஸோ ரிபேட் வரைக்கும் நேற்று பார்த்துருந்தோம். ஓகே, சர்சார்ஜ். வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து சர்சார்ஜ். ஸோ சர்சார்ஜ் வந்து என்னென்னா டேக்ஸு மேலே டேக்ஸு. ஆல்ரெடி இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, அந்த பர்சன்டேஜை இன்கமில் நம்ம டேக்ஸில் கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கும் மேலே நம்ம கண்டுபிடிச்ச டேக்ஸு மேலே டேக்ஸு. ஸோ எதனால பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க, லைக் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து நல்லாவே வருது, ஓரளவுக்கு ஒரு லிமிட்டை தாண்டி உங்களுக்கு ஒரு இன்கம் வருதுன்னா ஓகே கொஞ்சம் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஸோ உங்களுக்கு டேக்ஸு மேலே டேக்ஸ் லெவி பண்ணுறாங்க. ஸோ சர்சார்ஜ் வந்து எது மேலே லெவி ஆகும்? நீங்கள் கண்டுபிடிச்ச டேக்ஸு மேலே தான் நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம டேக்ஸ் ஸ்லாப் ரேட் பார்த்தோம்ல, இதெல்லாம் எங்கே லெவி ஆகும்? நம்மளோட இன்கம்ல வந்து இன்டூ பண்ணி கண்டுபிடிப்போம் பர்சன்டேஜ். பட் சர்சார்ஜ் எப்படின்னா நீங்கள் டேக்ஸு கண்டுபிடிச்சி வைப்பீங்க, அதுக்கு மேலே இன்னொரு பர்சன்டேஜ் போட்டு வைப்பீங்க. ஓகேவா? ஸோ சர்சார்ஜ் வந்து டேக்ஸ் ஆன் டேக்ஸு. ஸோ இன்னும் நம்ம வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்லேயே தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் போகலாம். ஸோ ஒருத்தர் வந்து டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு, ஸோ யாரை வந்து டேக்ஸ் பே பண்ணுறவங்க பேர் என்னன்னு சொல்லுவோம்? அசசி. ஸோ ஒரு பர்சன் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு டேக்ஸ் பே பண்ணாலோ இல்லை எனி அதர் சம்னா என்ன மேம்? மேபி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை லேட் ஃபீயாக இருக்கலாம், இல்லை பெனால்ட்டி இருக்கலாம். இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறவங்க பேர் என்னன்னு சொல்கிறோம்? அசசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அசசி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க. ஓகே, தென் இப்போது இந்த சர்சார்ஜ் வந்து யாருக்கு வந்து அப்ளிகபிள் ரேட் வந்து பார்க்க போகிறோம். இண்டிவிஜுவல், HUF, BOI, AJP, AOP, அதர் தேன் AOP கன்சிஸ்டிங் ஒன்லி கம்பெனிஸ் as மெம்பர். ஓகே, ஸோ
ஸோ எவ்வளோ மேம் சர்சார்ஜ் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோ, ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏஓபி அதர் தேன் ஏஓபி கன்சிஸ்டிங் ஒன்லி கம்பெனிஸ் ஆஸ் மெம்பர். என்னது இது? ஆக்சுவலி நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஏஓபினா என்ன, பிஓஐன்னா என்னன்னு பார்த்தோம். இந்த பர்சன்ஸில் மொத்தம் 8 பேர். ஓகே, அதில் ஏஓபி பிஓஐ வருவாங்க. ஸோ ஏஓபினா என்ன, பிஓஐனா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஏஓபி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஏஓபி வந்து ஏஓபியில் வந்து எனி பர்சன் கேன் பிகம் மனர். எனி பர்சன்னா நான் இன்கம் டேக்ஸ் படி சொன்னேன். பர்சன்னா வெறும் ஹியூமன் பீயிங் கிடையாது. பர்சன்னா வெறும் ஹியூமன் பீயிங் கிடையாது. யார் மேம் பர்சன்னா? இங்கே இருக்கு பாருங்க, இந்த 8 பேரும் தான் வந்து பர்சன்ஸு நம்ம இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி. ஓகே, ஸோ அப்படி பார்த்தா ஏஓபியில் கம்பெனியும் மெம்பராக ஜாயின் பண்ணலாம், எல்எல்பியும் மெம்பராக ஜாயின் பண்ணலாம், எஸ்யூஎஃப்பும் மெம்பராக ஜாயின் பண்ணலாம், அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சனும் ஜாயின் பண்ணலாம். யார் வேணால் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸில் மெம்பராக ஜாயின் பண்ணலாம். இப்போ எப்படி கம்பெனிக்கு மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ்க்கு ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணலாம். ஆனால் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பேர்லேயே இருக்குது, இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அங்கே வந்து ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் கேன் பிகம் மெம்பர். பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸில் ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் கேன் பிகம் மெம்பர். ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படிக்கிறோம்ல சர்சார்ஜ், அதில் என்ன கொடுத்துருக்காங்க? இது இந்த சர்சார்ஜ் லிமிட் யாருக்கு அப்ளிகபிள் கொடுத்துருக்காங்க? இண்டிவிஜுவல், எஸ்யூஎஃப், பிஓஐ, ஏஜேபி. ஓகே, ஏஓபியில் அதர் தேன் ஏஓபி கன்சிஸ்டிங் ஒன்லி கம்பெனிஸ் ஆஸ் மெம்பர். அதாவது ஏஓபியில் யார் வேணால் மெம்பர் ஆகலாம். இண்டிவிஜுவலும் மெம்பர் ஆகலாம், கம்பெனியும் மெம்பர் ஆகலாம், எல்எல்பியும் மெம்பர் ஆகலாம், பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் மெம்பர் ஆகலாம். ஆனால் இந்த இப்போ நம்ம படிக்கக்கூடிய சர்சார்ஜ் வந்து ஏஓபி கன்சிஸ்டிங் ஒன்லி கம்பெனிஸ் ஆஸ் மெம்பருக்கு அப்ளிகபிள் கிடையாது. அதாவது வெறும் கம்பெனி மட்டும்தான் மெம்பர். இப்போ ஒரு அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜனனி பிரியா அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா யார் மெம்பராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்லி கம்பெனிஸ். லைக் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் மெம்பராக இருக்காங்க, டாடா, ரிலையன்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து வெறும் கம்பெனிஸ் மெம்பராக இருக்கா, அவங்களுக்கு இந்த சர்சார்ஜ் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ see the term other than AOP consisting only companies at member. ஓகே மேம், நான் ஒரு இப்போ ஜனனி பிரியா அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்காங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மெம்பராக இருக்குது, இண்டிவிஜுவல்ஸும் மெம்பராக இருக்காங்க, அண்ட் தென் எல்எல்பி மெம்பராக இருக்காங்க, எஸ்யூஎஃப் மெம்பராக இருக்காங்க. இப்போ வந்து எனக்கு இந்த சர்சார்ஜ் அப்ளிகபிளாக கேட்டிங்கன்னா எஸ், இது வந்து உங்களுக்கு அப்ளிகபிள். ஸோ தெளிவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதர் தேன் ஏஓபி கன்சிஸ்டிங் ஒன்லி ஆஸ் மெம்பருக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அந்த சர்சார்ஜ் வந்து நம்ம ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், அதாவது நம்மளோட ரெகுலர் ஸ்கீமில் ஏஜ் வைஸ் பிரிச்சுருந்தோம் இல்லையா? லைக் வந்து லெஸ் தேன் 60 இயர்ஸ், 60 ஆர் 60 அபவ் அப் டு 80 இயர்ஸ், அதாவது லெஸ் தேன் 80 இயர்ஸ், 60 டு பிலோ 80 இயர்ஸ், 80 ஆர் அபவ், இப்படின்னு வந்து 3 கேட்டகரியாக ஏஜ் வைஸ் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி நம்ம டேக்ஸ் ரேட் படிச்சிருந்தோம். கரெக்டாக? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா irrespective ஆஃப் ஏஜ் ஆர் ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ். அண்ட் தென் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னவா இருந்தது? யார் யாருக்கு அப்ளிகபிளாக இருந்தது? ஃபஸ்ட்டு கேட்டகரி, அதாவது லெஸ் தேன் 60 இயர்ஸ், 59 இயர்ஸ் வரைக்குமே இந்த டேக்ஸ் ரேட் தான். 59 இயர்ஸ் வரைக்குமே இந்த டேக்ஸ் ரேட் தான். ஸோ யார்? இண்டிவிஜுவல், நான் ரெசிடென்ட். அதுக்கப்புறம் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ், ஹெச்யூஎஃப், ஏஓபி, பிஓஐ, ஏஜேபி. ஓகேவா? ஸோ இதில் நான் ரெசிடென்ட்னா இந்த டேக்ஸ் லிமிட் தான். அவங்களுக்கு ஏஜ் ரைட்லாம் கிடையாது. நான் ரெசிடென்ட்னா இது மட்டும்தான். எது? 2,50,000 வரைக்கும் நில்லு, 2,50,000 to 5 lakh 5%, 5 lakh to 10 lakh 20%, above 10 lakh வந்து 30%. கரெக்டா? ஓகே, அந்த மாதிரி சர்சார்ஜுக்கு ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்க வேணாம். ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் இதுதான் சர்சார்ஜ், நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் இதுதான் சர்சார்ஜ், நீ 59 இயர்ஸாக இருந்தாலும் இதுதான் சர்சார்ஜ், 70 இயர்ஸாக இருந்தாலும் இதுதான் சர்சார்ஜ், 85 இயர்ஸாக இருந்தாலும் இதுதான் சர்சார்ஜ். ஸோ irrespective ஆஃப் த ஏஜ் ஆர் ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ், இந்த இப்போ நம்ம படிக்க போகிற சர்சார்ஜ் அவங்களுக்கு அப்ளிகபிள். ஓகே, என்ன மேம், எவ்வளோ மேம்னா உங்களோட இன்கம் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 lakh. மேம் என்னோட இன்கம் 50 lakh, எனக்கு சர்சார்ஜ் அப்ளிகபிளா? சர்சார்ஜ்னா என்ன? டேக்ஸ் மேலே டேக்ஸு. எனக்கு வந்து டபுள் டேக்ஸேஷன் இருக்கா மேம்? என்னோட இன்கம் வந்து 50 lakh எனக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைம்மா.
ஈக்குவல் டு 50 லேக் வரைக்கும்னா உனக்கு நில்லு, சர்சார்ஜ் எதுவும் கிடையாது. நார்மலாக நீ டேக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பியோ அது கண்டுபிடிச்சிட்டு உன்னோட லாஸ்ட் ஸ்டெப்பு 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் போட்டு முடிச்சிடலாம். ஓகே, என்னோட இன்கம் வந்து 50 லேக் எக்ஸீட் ஆயிடுச்சு. என்னோட இன்கம் வந்து 50 லேக்கு எக்ஸீட் ஆயிடுச்சு. ஸோ கிரேட்டர் தேன் 50 லேக் டு லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 crore. ஓகேவா? கிரேட்டர் தேன் 50 லேக் டு 1 crore. 10% ஆஃப் இன்கம் டேக்ஸ். See the word 10% of income tax. The tax நீங்கள் கண்டுபிடிச்ச டேக்ஸ் மேலே இந்த 10% போடணும். நீங்கள் கண்டுபிடிச்ச டேக்ஸ் மேலே இந்த 10% போடணும். ஓகே, தென் உங்களுடைய இன்கம் கிரேட்டர் தேன் 1 crore பட் லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 crore. ஸோ 1 to 2 15% ஆஃப் இன்கம் டேக்ஸ். 2 to 5 கிரேட்டர் தேன் 2 to 5 crore 25% ஆஃப் இன்கம் டேக்ஸ். above 5 crore வந்து 37% ஆஃப் இன்கம் டேக்ஸ். இது வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிம். ஐ எம் ரிப்பீட்டிங் அகைன் அண்ட் அகைன். ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் சர்சார்ஜ் பார்த்துட்டு இருக்கோம். இது யார் யாருக்கு அப்ளிகபிள்? இண்டிவிஜுவல், HUF, BOI, AJP, AOPக்கும் அப்ளிகபிள். பட் அதர் தேன் த AOP ஒன்லி கன்சிஸ்டிங் ஆஃப் கம்பெனி ஆஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ என்னோட இன்கம் அப் டு 50 லேக் மேம், எனக்கு சர்சார்ஜ் இருக்கா? நோ. அப் டு 50 லேக் நோ சர்சார்ஜ், நில். ஓகே, சர்சார்ஜ்ன்றது டேக்ஸ் மேலே லெவி பண்ணுறது, டேக்ஸ் மேலே கேல்குலேட் பண்ணுற ஒரு அமௌண்ட்டு. ஓகே, என்னோட இன்கம் மேம் அபவ் 50 லேக் டு 1 லேக்குள்ளே 1 crore இருக்குது மேம். ஃபார் எக்ஸாம்பிள் 60 லேக் மேம், எனக்கு சர்சார்ஜ் இருக்கா? எஸ். எவ்வளோ? 10% ஆஃப் இன்கம் டேக்ஸ். நீங்கள் கேல்குலேட் பண்ண டேக்ஸில் 10% போடணும். ஓகேவா? ஸோ 50 to 1 crore 10% ஆஃப் இன்கம் டேக்ஸ். 1 crore to 2 crore. Above 1 crore to 2 crore 15% of income tax. Above 2 crore to 5 crore 25. Above 5 crore 37. So 10, 15, 25, 37. 10, 15, 25, 37. 10, 15, 25, 37. Okay, வா? ஓகே, ஸோ இதுதான் சர்சார்ஜ். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நம்ம நேற்றே பார்த்தோம். லைக் வந்து பேசிக் டேக்ஸு நம்ம படித்த ஸ்லாப் ரேட் எல்லாம் வச்சு இன்கமில் ஃபஸ்ட்டு டேக்ஸு கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் சர்சார்ஜ் ஏதாவது இருந்தால் அது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும். சர்சார்ஜு ஏதாவது இருந்தால் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டோட்டல் வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அதான் பார்க்க போகிறோம். மார்ஜினல் ரிலீஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஸோ இல்லைனா ரிபேட்டு. ஸோ வந்து லாஜிக்காக நான் நேற்றே சொன்ன மாதிரி ரிபேட் வரும்போது சர்சார்ஜ் வராது, சர்சார்ஜ் வந்தால் ரிபேட் வராது. ஆனால் சர்சார்ஜ் வந்தால் மார்ஜினல் ரிலீஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சர்சார்ஜ் வந்தால் மார்ஜினல் ரிலீஃப் வரும், பட் வந்து ரிபேட் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ரிபேட்டுன்றது எப்போ கொடுப்பாங்க? உங்களோட இன்கம் அப் டு 5 லேக்காக இருந்தால் கொடுப்பாங்க. ஆனால் சர்சார்ஜ் எப்போ வரும்? உன்னோட இன்கம் எக்ஸீடிங் 50 லேக் வந்தால் வரும். ஸோ சர்சார்ஜ் வந்தால் மார்ஜினல் ரிலீஃப் மேபி வரலாம். ஓகே, மார்ஜினல் ரிலீஃப்னா என்ன நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். டோன்ட் வரி. அண்ட் தென் உன்னோட லாஸ்ட் ஸ்டெப் மறந்துடக்கூடாது, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4%. ஓகேவா? ஓகே, ஸோ இது மேக்ஸிமம் மார்ஜினல் டேக்ஸ் ரேட். என்னது மேக்ஸிமம் மார்ஜினல் டேக்ஸ் ரேட்? நம்ம இப்போ வரைக்கும் படித்தோம்ல, என்னென்ன படித்தோம்? டேக்ஸ் லேப் ரேட் படித்தோம், அண்ட் தென் சர்சார்ஜ் படித்தோம், அண்ட் தென் லாஸ்ட் ஸ்டெப்பான ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். ஸோ இதிலெல்லாம் மேக்ஸிமமாக நான் ஒருத்தருக்கு எவ்வளோ மேம் டேக்ஸ் போட முடியும்? பர்சன்டேஜ் எவ்வளோ வந்து பர்சன்டேஜ்? மேக்ஸிமம் பர்சன்டேஜ் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பர்சன்டேஜ் இப்போது நம்ம நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பர்சன்டேஜ் நான் சொல்கிற கேள்விக்கு யூ நீட் டு ஆன்சர் தட். இப்போ நம்ம படித்த ஸ்லாப் ரேட்டில் எதுமா மேக்ஸிமம் பர்சன்டேஜுமே மேக்ஸிமம் டேக்ஸ் ரேட் எவ்வளோ? நம்ம படித்தோம்ல ஸ்லாப் ரேட்டு, நம்ம ஸ்லாப் ரேட் படித்தோம். 2.5 to 3 lakh, 5 lakh, 5 lakh to 10 lakh, 10 lakh to above 10 lakhன்னு சொல்லிட்டு 30%. ஓகே, மேக்ஸிமம் டேக்ஸ் ரேட் வந்து 30%. நெக்ஸ்ட்டு ஒரு வேளை சர்சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோ, மேக்ஸிமம் சர்சார்ஜ் எவ்வளோ லெவி பண்ணுவேன்?
37%. ஓகே, லாஸ்ட் ஸ்டெப் என்ன? ஓகே, 4%. இப்போ ப்ளஸ் போடுறதுனால 30 + 37 + 4 அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஓகேவா? ப்ளஸ் சிம்பிள் போடுறதுனால 30 + 37 67 67 + 4 71 அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது வந்து இது எப்படி தெரியுமா கால்குலேட் பண்ணுவோம்? ஸோ மேக்ஸிமமாக ஒரு பர்சன் மேக்ஸிமம் டேக்ஸ் ரேட் எவ்வளோ? மேக்ஸிமம் டேக்ஸ் ரேட் எவ்வளோன்னா இந்த 37% இந்த 30%ல் வரும். ஓகேவா? ஸோ இப்போ போடுங்க 30 × 137% எவ்வளோ வருது? 30 × 137% 41.1. ஓகே, இப்போ 41.1 × 104%. $42.744. இதுதான் வந்து மேக்ஸிமம் டேக்ஸ் ரேட். இப்போ நம்ம படித்ததில் மேக்ஸிமமாக எவ்வளோ டேக்ஸ் ரேட் உங்களால் லெவி பண்ண முடியும்? டேக்ஸ் ரேட்டு 42.744. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் இங்கே 42.744 வருது. ஸோ இங்கே ப்ளஸ் சிம்பிள் பார்த்த உடனே நீங்கள் வந்து 30 + 37 + 4 போடக்கூடாது. இது 37ன்றது சர்ச்சார்ஜ், மேக்ஸிமம் சர்ச்சார்ஜ் ரேட்டு. 4% வந்துடுது ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். இது எல்லாமே இந்த டேக்ஸ் ரேட்டில் தான் வந்து லெவி ஆகும். இது இந்த 30% தான் வந்து லெவி ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சர்ச்சார்ஜ் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 4% செஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மார்ஜினல் டேக்ஸ் ரேட் 42.744%. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் நேற்றே சொல்லிட்டேன். ஸோ 288A 288B. ஓகே, இன்கம் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து 288A and then 288B. இது வந்து இன்கம் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லுது. இது வந்து டேக்ஸ் லயபிலிட்டியை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. எப்படி மேம் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது? டு த நியரஸ்ட் 10 rupee. 5 or 5 above. 5 or 5 aboveனா முன்னாடி போகணும், முன்னாடி மல்டிபிளுக்கு போகணும். லெஸ் தேன் 5னா பின்னாடி மல்டிபிளுக்கு போகணும். ஓகே, எனி டவுட்? இப்போ வரைக்கும் படிச்சதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சிபிடிடி சர்க்குலர். ஸோ ஆல்ரெடி வந்து சர்க்குலர் யார் ரிலீஸ் பண்ணுவா, நோட்டிஃபிகேஷன் யார் ரிலீஸ் பண்ணுவான்னு நம்ம படிச்சிருந்தோம். ஸோ சர்க்குலர் எதுக்கு? ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவோ இல்லைனா ஏதாவது ஒரு ப்ரொவிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணவோ வந்து இவங்க வந்து சர்க்குலர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு, the individual born on 1st April is considered to have attained the specific age on 31st March. இது எதுக்கு மேம் இந்த ரூல், இந்த சர்க்குலர் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறோம்ல சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு. ஸோ சீனியர் சிட்டிசன்னா யார்? 60 years or 60 years or more. ஸோ அது வந்து சீனியர் சிட்டிசன். ஓகேவா? சூப்பர் சீனியர் சிட்டிசன் 80 or 80 above. அவங்க தான் வந்து யார்? சூப்பர் சீனியர் சிட்டிசன். கரெக்ட். ஓகே, இப்போ நான் கரெக்டாக வந்து மேம் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகே, 1st April நான் பிறந்தேன். ஆனால் ஒருவேளை நான் 31st March பிறந்திருந்தேன்னா இந்த ஃபைனான்ஷியல் ஏப்ரல் டு மார்ச் வந்து எனக்கு வந்து பர்த்டே 60 இருக்கும். ஸோ தட் எனக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டில் வந்து பெனிஃபிட் கிடச்சிருக்கும். எப்படி பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டில் பெனிஃபிட் கிடச்சிருக்கும்? எஸ், லெஸ் தேன் 60 years வரைக்கும் உங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோ? 2.5 lakh. ஆனால் அபோவ் 60 எவ்வளோ வருது உங்களுக்கு? 60 or 60 above 3 lakh வருது. ஸோ உங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் 3 lakh வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இல்லாமல் இருக்குல்ல, அதனால அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கறதுக்காக ஒருவேளை நீங்கள் வந்து 1st April பிறந்திருந்தீங்கன்னா 1st April பாண்ட் அப்படின்னா நாங்கள் வந்து என்னவா கன்சிடர் பண்ணிப்போம்?
31st மார்ச் தான் நீங்கள் 31st மார்ச் தான் உங்களோட பர்த்டே அப்படின்னு கன்சிடர் பண்ணி உங்களுக்கு அந்த சீனியர் சிட்டிசன் அந்த டேக்ஸ் ரேட் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சர்க்குலர், ஒரு கிளாரிஃபிகேஷன். ஓகே. Next, see, a resident individual whose 60th birthday falls on 1st April 2025. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்னமா, எப்போ இன்கம்க்கு நம்ம எப்போ டாக்ஸபிள் கண்டுபிடிக்கிறோம்? ப்ரீவியஸ் இயர் 24-25ல ஏர்ன் பண்ண இன்கம்க்கு அசஸ்மெண்ட் இயர் 25-26க்கு டாக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், டாக்ஸ் பே பண்ணுறோம். என்னது? ப்ரீவியஸ் இயர் 24-25ல ஏர்ன் பண்ண இன்கம்க்கு அசஸ்மெண்ட் இயர் 25-26ல டாக்ஸ் பே பண்ணுறோம். அப்போது உன்னோட 60th பர்த்டே ஆர் 80th பர்த்டேன்னு வச்சுக்கோங்க. 60th ஆர் 80th ரெண்டுத்துக்குமே இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும். 60th ஆர் 80th பர்த்டே ஃபால்ஸ் ஆன் 1st April 2025. எப்போ ஃபால் ஆகுது? 1st April 2025 வந்து ஃபால் ஆகுதுன்னா அப்போது எனக்கு வந்து மேம் நான் வந்து 25-26ல என்ன சொல்கிறது, 24-25ல 60 இயர்ஸ் எனக்கு ஆகலை. கைஸ், 1st ஏப்ரலில் தான் உங்களுக்கு வந்து என்னது 60 இயர்ஸே ஆகுது. 1st April 2025. இப்போது 25-26ல நீ டேக்ஸ் பே பண்ணணும். எதுக்கு? 24-25ல ஏர்ன் பண்ண ஒரு இன்கம்க்கு. 24-25ல ஏர்ன் பண்ண ஒரு இன்கம்க்கு. இப்போ 24-25ல உன்னோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 59 தான் வருது. ஏன் 59? என் பர்த்டே 1st April 2025. இது வந்து இந்த ஃபைனான்ஷியல் இயர் எப்போ முடியுது? 31st March 2025. என்னோட பர்த்டே 1st April 2025. ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் 1st April தான் எனக்கு 60th பர்த்டே வருது. ஸோ இப்போ 59னா அப்போ என்னோட பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் என்னவா இருக்கும்? 2.5 lakh, 2,50,000 இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால வெறும் 1 டே உங்களோட பர்த்டே டிலே ஆகிறதுனால உன்னோட பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் மாறுது, உன்னோட பெனிஃபிட் வந்து குறையுது. சரி, ஓகே, கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? சரி, ஓகே, நீ வந்து 1st April 2025 பிறந்தாலும் நாங்கள் என்னவா எடுத்துக்கிறோம், அசியூம் பண்ணிக்கிறோம், வி வில் அசியூம் தட் உன்னோட பர்த்டே 31st March 2025 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அசியூம் பண்ணிக்கிறோம். இதனால என்ன பெனிஃபிட்டு? ப்ரீவியஸ் இயர் 24-25ல உன்னோட ஏஜ் லிமிட் நாங்கள் 60 எடுத்துக்கிறோம். ஸோ 60 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோ வரும்? 3 lakh வரும். ஸோ உங்களுக்கு 2,50,000 to 3 lakh வந்து டிஃபர் ஆகுதா? ஸோ இந்த ஒரு பெனிஃபிட்டுக்காக தான் இந்த ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 60 இயர்ஸ்க்கும் அப்ளிகபிள், 80 இயர்ஸ் வந்தாலும் இது அப்ளிகபிள். ஸோ ரீட் திஸ் சென்டென்ஸ். So a resident individual whose 60th birthday falls on 1st April 2025 is deemed to have attained 60 years of age on 31st March 2025. அதாவது previous 24-25 and qualifies for a basic exemption limit of rupees 3 lakh. Then next concept பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃப். வெரி இம்பார்ட்டன்ட். பேசிக் கான்செப்ட்லேயே உங்களுக்கு கொஷின் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்டில் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் மார்ஜினல் ரிலீஃப் கான்செப்டில் தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஒன் மினிட். ஸோ மார்ஜினல் ரிலீஃப்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஓகேவா? ஸோ மார்ஜினல் ரிலீஃப்
அண்டர்ஸ்டாண்ட் வித் எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ரிலீஃப். ஓகே, ரிலீஃப்னா என்னது? உனக்கு ஒரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு எக்ஸம்ஷன் மாதிரி அப்படின்னு அர்த்தம். நீ வந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேக்ஸ் கம்மியாக பே பண்ணலாம், அந்த மாதிரி கணக்கு. ஓகேவா? எப்போ மேம் இந்த மார்ஜினல் ரிலீஃப் வரும்? எப்போ இந்த மார்ஜினல் ரிலீஃப் வரும்? See guys, இப்போது சர்சார்ஜ் கேஸில் தான் இந்த மார்ஜினல் ரிலீஃப்ன்றதே வரும். சர்சார்ஜ்ன்றது என்னது? உன்னோட இன்கம் எக்ஸீடிங் 50 லேக்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சர்சார்ஜ்? எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. So 10%. Then 50 to 1 crore. Greater than 1 crore to lesser than or equal to 2 crore வந்து 15%. Then greater than 2 crore to lesser than equal to 5 crore வந்து பார்த்தீங்கன்னா 25%. greater than 5 crore பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37%. இது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் உடைய சர்சார்ஜ் ரேட்ஸ். இது என்னது? ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் உடைய சர்சார்ஜ் ரேட்ஸ். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, மேம் என்னோட இன்கம் வந்து அப் டு 50 லேக், சரி ஓகேவா? இன்னொரு பக்கம் என்னோட இன்கம் வந்து 51 லேக்னு வச்சுப்போம். இன்னொரு பக்கம் என்னோட இன்கம் வந்து 51 லேக். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, அப் டு 50 லேக்கில் எனக்கு சர்சார்ஜ் வருமா? அப் டு 50 லேக்கில் எனக்கு சர்சார்ஜ் வருமா? வராது. நோ சர்சார்ஜ். நார்மலாக நீ டேக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பியோ அப்படி கண்டுபிடிப்ப. ஓகே, 51 லேக்கு எனக்கு சர்சார்ஜ் வருமா? எஸ். எவ்வளோ? 10% வரும். இந்த 10% எங்கே வரும்? டேக்ஸ் ஆன் டேக்ஸில் வரும். டேக்ஸ் ஆன் டேக்ஸ். ஸோ மை இன்கம் இஸ் எக்ஸீடிங் 1 லேக். மை இன்கம் இஸ் எக்ஸீடிங் 1 லேக். ஒரு 1 லேக் எக்ஸீட் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டேக்ஸ் வந்து அதிகமாகுது. ஓகேவா? என்னோட டேக்ஸ் வந்து எவ்வளோ அதிகமாகுதுன்னு நான் காட்டுறேன். இப்போ நம்ம சம் போட்டு காட்டுறோம். ஓகேவா? ஸோ இப்படிக்கு நான் இது சொல்கிறேன் பாருங்கள். லைக் வந்து எவ்வளோ வந்து டேக்ஸ் எக்ஸீட் ஆகுதுன்னா 1,70,820. ஓகேவா? என்னோட டேக்ஸ் வந்து எவ்வளோ எக்ஸீட் ஆகுது? 1,70,820. இதை நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகேவா? கரெக்டாக வருதா இல்லையான்னு. ஸோ 1,70,820 வந்து எக்ஸீட் ஆகுது. நீ என்ன சொல்லுவ? சார் சார் 50 லேக் இருக்கும்போது எனக்கு நோ சர்சார்ஜ், 51 லேக் இருக்கும்போது 10% டேக்ஸ் ஆன் டேக்ஸ் சர்சார்ஜ். ஆனால் நீங்கள் இப்படி டேக்ஸ் ஆன் டேக்ஸ் போட்டதுனால என்னோட டேக்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 1,70,820. இதுக்கு நான் இந்த 1 லேக் கொடுத்துட்டு போயிடுறேன். இப்போ இந்த உங்களுக்கு 1 லேக் இன்க்ரீஸ் ஆனது தானே உங்களுக்கு பிரச்சனை. இப்போது இந்த 1 லேக் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும்? உன்னோட டேக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். வெறும் இந்த 1 லேக் உன்னோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. 50 to 51ல் 1 லேக் இந்த இன்கம் இன்க்ரீஸ் ஆனதுனால உன்னோட டேக்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1,70,820. லாஸ்ட் தானே நம்மளுக்கு. இன்கமே 1 லேக் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் டேக்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1,70,820. இதனால நம்ம என்ன சொல்கிறோம்? சார் இந்த 1 லேக்கை கூட கொடுத்துட்றேன், டேக்ஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். என்னது? இந்த 1 லேக் வேணால் கொடுத்துட்றேன். உங்களுக்கு கண்ணு உறுத்துறது என்னது? இந்த 1 லேக் எக்ஸீட் ஆகிடுச்சு. ஸோ அபவ் 50 லேக்ஸ் சொல்லிட்டு நீங்கள் சர்சார்ஜ் போடுறீங்க. ஓகேவா? ஸோ இந்த 1 லேக் தானே எக்ஸீட் ஆகிருக்கு. இந்த 1 லேக் நீங்களே பாருங்கள். 1 லேக் இன்கம் எக்ஸீட் ஆனதுக்கு என்னோட டேக்ஸ் எவ்வளோ எக்ஸீட் ஆகிருக்கு? 1,70,820. ஸோ இந்த 1 லேக்கை கொடுத்துட்றேன். இதுதான் என்னது? மார்ஜினல் ரிலீஃபு. இதுதான் என்னது? மார்ஜினல் ரிலீஃபு. கான்செப்ட் இதுதான். ஓகேவா? கான்செப்ட் என்னது? இதுதான். இது வந்து நம்ம ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி போடுவோம். இந்த மார்ஜினல் ரிலீஃப் எப்படி போடுவோம்? ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி போடுவோம். ஓகேவா? ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஓகே, கான்செப்ட் வந்து இதுதான். அப் டு 50 லேக் நோ சர்சார்ஜ். என்னோட இன்கம் 1 லேக் எக்ஸீட் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா 10% சர்சார்ஜ் போடுறீங்க. ஸோ 10% சர்சார்ஜ் போனதுனால என்னோட டேக்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1,70,820க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட இன்கம்மை விட என்னோட டேக்ஸ் லைபிலிட்டி அதிகமாக இருக்குது. என்னோட இன்கம்மை விட என்னோட டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ அதிகமாக இருக்குது. அதனால இந்த 1 லேக் வேணால் வச்சுக்கோங்க, டேக்ஸ் கேட்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துட்றேன். மார்ஜினல் ரிலீஃபோட ஸ்டெப்ஸு.
ஸ்டெப் 1 டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் இன்க்ளூடிங் சர்சார்ஜ். அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் 51 லேக் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 51 லேக்கு சர்சார்ஜோட சேர்த்து ஸ்டெப் 1 பண்ணணும். ஸ்டெப் 1 என்னது? டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் இன்க்ளூடிங் சர்சார்ஜ். 51 லேக் எப்படி டேக்ஸ் கண்டுபிடிப்பீங்களோ அப்படியே கண்டுபிடிக்கணும். 51 லேக் சர்சார்ஜோட தானே கண்டுபிடிப்போம். எஸ், அப்படியே கண்டுபிடிங்க. ஸ்டெப் 2 ஸ்டெப் 2 வந்து என்ன பண்ணணும்னா டேக்ஸ் ஆன் பேசிக் லிமிட்ஸ் இன்க்ளூடிங் சர்சார்ஜ். ஓகேவா? டேக்ஸ் ஆன் பேசிக் லிமிட்ஸ் இன்க்ளூடிங் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்கம் ஓவர் த பேசிக் லிமிட். ஓகே, பேசிக் லிமிட்னா என்ன? உன்னோட சர்சார்ஜ் லிமிட் வந்து எப்போ வரைக்கும் உனக்கு சர்சார்ஜ் இல்லை? 50 லேக் வரைக்கும் எனக்கு சர்சார்ஜ் இல்லை. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் 51 லேக்கு 51 லேக்கில் பார்த்தீங்கன்னா எப்போ வரைக்கும் உனக்கு சர்சார்ஜ் இல்லை? 50 லேக் வரைக்கும் சர்சார்ஜ் இல்லை. அடிஷ்னல் இன்கம் எவ்வளோவா இருக்குது? அடிஷ்னல் இன்கம் எவ்வளோவா இருக்குது? கொஷினை பாருங்க. ஒன் லேக். ஸோ 1 லேக் என்ன? ஸ்டெப் 2ல் என்ன பண்ணணும்? 50 லேக்கு நம்ம டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். 50 லேக்கு டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். அடிஷ்னல் இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஒரு டேக்ஸ் வரும்ல, அதோட சேர்த்து இந்த ப்ளஸ் 1 லேக்காக பண்ணிடணும். ப்ளஸ் 1 லேக்காக பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 2 ஆட் பண்ணிடணும். இதுதான் இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 வந்து எப்போ வரும் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் லிஃப்ட். ஸ்டெப் 3ல தான் மார்ஜினல் லிஃப்ட். உன்னோட ஸ்டெப் 1 வந்து ஸ்டெப் 2வை விட கிரேட்டராக இருந்தா, உன்னோட ஸ்டெப் 1 வந்து ஸ்டெப் 2வை விட கிரேட்டராக இருந்தா, தென் ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 வந்து என்ன? உங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃபு. ஸ்டெப் 4 டேக்ஸ் லைபிலிட்டி. டேக்ஸ் லைபிலிட்டியில் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணி கண்டுபிடிப்ப. ஓகேவா? இந்த மார்ஜினல் ரிலீஃபை மைனஸ் பண்ணுவ. நம்ம இங்கே ஒரு ஃபார்மேட் பார்த்தோமா? இதுதான் வந்து டேக்ஸ் லைபிலிட்டி ஃபார்மேட்டு. ஸோ பேசிக் டேக்ஸ் ப்ளஸ் சர்சார்ஜ் இல்லை மைனஸ் மார்ஜினல் ரிலீஃப் ப்ளஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸு. ஸோ இந்த ஃபார்மேட் தான் உங்களுக்கு என்னது? ஸ்டெப்பு 4. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? நான் சொன்ன மாதிரி இது கான்செப்ட்னா இதுதாம்மா. கான்செப்ட் என்னது? லைக்கு 1 லேக் இங்கே இன்க்ரீஸ் ஆனதுனால எனக்கு டேக்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 1,70,820 இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்குனால என்ன சொல்கிறேன்? 1 லேக்கு நீங்களே வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் கிட்ட போய் இந்த 1 லேக் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு அட்லீஸ்ட் 70,000 மிச்சம் ஆகுதுல்ல, 70,000 மிச்சம் ஆகுதுல்ல, அதனால இந்த இன்கம் அட்லீஸ்ட் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு டேக்ஸ் வந்து போடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதே 50 லேக் 51 லேக்கு நம்ம ப்ராப்பராக ஒரு டேக்ஸ் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? நான் சொல்கிறது மார்ஜினல் ரிலீஃப்லாம் இல்லாமல் உன் டேக்ஸ் லைபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ மார்ஜினல் ரிலீஃபு இப்போ வந்து மிஸ்டர் எக்ஸு அவருக்கு வந்து 40 இயர்ஸ். ஓகேவா? 40 இயர்ஸு ஆஃப் ஏஜ். டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா லைக் வந்து ருபீஸ் 50 லேக்கு. ஓகே, தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மிஸ்டர் எக்ஸு அவருக்கு அதே 40 இயர்ஸு. டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 51 லேக்கு. இப்போ எனக்கு நீங்கள் 50 லேக்கு டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா? அது டஃப்பாக ஈஸியாக? 50 லேக்கு டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இப்போ எனக்கு இதுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி வேணும். டேக்ஸ் லயபிலிட்டி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தேன். ரிபேட் சொல்லி கொடுத்தேன், டேக்ஸ் ரேட் சொல்லி கொடுத்தேன். இது வந்து 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்னு சொல்லிட்டேன். இது வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது வந்து ஓல்டு டேக்ஸு ரெஜிம் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, $50 லேக்கு டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ?
சார் நான் டேக்ஸ் லயபிலிட்டி கேட்டேன். நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க? ஒன் crore 20. ஏதோ மிஸ்டேக் பண்ணுறீங்க, ரெக்டிஃபை பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள், திருப்பி செக் பண்ணுங்கள். 2 பேருமே கேல்குலேட் பண்ணுங்கள், கரெக்டாக கேல்குலேட் பண்ணுங்கள். சார் நீங்கள் போட்டது கரெக்ட் தான். அதில் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதுலேயும் ஒரு 0 அதிகமாக இருக்கும் உங்களில். See guys. சரி ஓகே, இப்போ நான் போடுறேன் 50 lakh. சரி, less than 40 years of age. ஸோ நம்மளுக்கு சாதாரணமாக ஃபஸ்ட்டு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வச்சு போடுவோமா? ஸோ அப் டு 2.5 lakh எவ்வளோ வரும்? நில் வரும். ஓகே, 2.5 lakh to 5 lakh எவ்வளோ வருது நம்மளுக்கு? 5% வருமா? 5% வந்து 12,500 டேரெக்டாக நான் போட்டுருவேன். ஸோ 5 lakh to 10 lakh 10%, 20%. ஓகே, 20% வந்து 1 lakh நான் டேரெக்டாக போட்டுருவேன். தென் above 10 lakh என்னது? above 10 lakh வந்து 30%. above 10 lakh 30%. ஓகே, எவ்வளோ வருது above 10 lakh 30%? நம்மளுக்கு எவ்வளோ இன்கம்மா இருக்குது above 10 lakh? 40 lakh into 30%. ஸோ 40 lakh into 30% போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 40 lakh into 30%. $12 lakh வருதாமா? ஓகே, 12 lakh. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 12 lakh + 1 lakh + 12,500. ஸோ 13 lakh 12,500 வருது உங்களுக்கு டேக்ஸ் லயபிலிட்டி. இது வந்து டேக்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச டேக்ஸ் லயபிலிட்டி. இதில் இப்போ சர்ச்சார்ஜ் வருமா? சர்ச்சார்ஜ் வருமா? சர்ச்சார்ஜ் வருமா? சர்ச்சார்ஜ் நோ, வராது. ஸோ நில் அப்படியே போடுங்க. 13 lakh 12,500 ப்ளஸ் இப்போ என்ன பண்ணும்? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4%. ஸோ போடுங்க. 13 lakh 12,500 into 104% போட்டிங்கன்னா டைரக்ட் ஆன்சர் வந்துடும். 13 lakh 65,000 வருது. என்ன தப்பு பண்ணீங்க? இப்போ புரிஞ்சுதா? 13 lakh 65,000 ஆட் 10% சர்ச்சார்ஜ். ஓகே ஓகே. ஸோ 50 lakh வரைக்கும் நம்மளுக்கு சர்ச்சார்ஜ் இல்லை. ஓகே, டன். ஓகே, ஸோ 15 lakh வரைக்கும் நம்மளுக்கு சர்ச்சார்ஜ் இல்லை. ஓகே, இப்போது 51 lakh வரும். 51 lakh இப்போ எப்படி பண்ணும்? இதுவும் அதே மாதிரி பண்ணுங்க பார்ப்போம். அப் டு 2.5 lakh நில். 2.5 to 5 lakh 12,500. நான் இன்னும் மார்ஜினல் ரிலீஃப் கான்செப்ட்டுக்கே வரல. உனக்கு 1 lakh உன்னோட இன்கம், இங்கே பாருங்கள், 1 lakh உன்னோட இன்கம் எக்ஸீட் ஆகிறதுனால உன்னோட டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ எக்ஸீட் ஆகுதுன்னு காட்டுறேன். ஸோ rupees 1 lakh வந்து உன்னோட இன்கம் வந்து எக்ஸீட் ஆகுது. இன்கம் எக்ஸீடட். ஓகேவா? ஓகே, 2.5 to 5 lakh வந்து 12,500. 5 lakh to
10 lakh வந்து 1 lakh. Then above 10 lakh எவ்வளோ ஒரு above 10 lakh? இன்கம் போடுங்க. above 10 lakh எவ்வளோ இருக்கு? இன்கம்ல above 10 lakh எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு? இங்கே 40 lakh கொடுத்துருக்கேன். இங்கே எவ்வளோ வரும்? ஸோ 41 lakh into 30%. ஸோ 41 lakh into 30% போட்டிங்கன்னா உங்களுக்கு 12,30,000 வருதா? ஓகே. ஸோ 12,30,000 வருது. 12,30,000 வருது. தென் உங்களோட ஃபைனல் ஆன்சர் 13,42,500 வருது. இப்போது இதில் சர்சார்ஜ் வருமா? எஸ். பர்சன்டேஜ் 10%. ஓகே. 10% எதில் கால்குலேட் பண்ணோம்? 13,42,500 இன்ட்டு 10% போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 14,76,750 வரும். அண்ட் தென் ஃபைனலி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சார்ஜ் 4% போட்டிங்கன்னா இன்ட்டு 104%, 15,35,820. ஸோ சியர் உங்களுக்கு இப்போ எவ்வளோ டேக்ஸ் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு? -13,65,000 போட்டிங்கன்னா 1 rupees 1,70,820. ஸோ இது புரியுதா? ஏன் மார்ஜினல் ரிலீஃப்னு ஒரு கான்செப்ட் வருதுன்னா, உங்களோட இன்கம் ஜஸ்ட் 1 lakh இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 1,70,820க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால தான் இவங்க வந்து ஒரு மார்ஜினல் ரிலீஃப்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. ஸோ மார்ஜினல் ரிலீஃப் கான்செப்ட்னா என்ன வரும்? 1 lakh கூட நான் கொடுத்துட்றேன், 1 lakh கூட நான் கொடுத்துட்றேன். ஸோ தட் எனக்கு இந்த டேக்ஸ் லைபிலிட்டி இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த 1 lakh நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன்னா என்னோட டேக்ஸ் எவ்வளோவா இருக்கும்? இவ்வளோ தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இன்க்ரீஸ் 1 lakh விட அதிகமாக இருக்குது. உன்னோட இன்கம் 1 lakh, ஆனால் டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோவா இருக்குது? 1,70,820. 70,820 எனக்கு லாஸ் இல்லையா? அதனால மார்ஜினல் ரிலீஃப் கான்செப்ட் என்னது? நம்ம இன்கம் கூட கொடுத்துடலான்றது தான் மார்ஜினல் ரிலீஃப் கான்செப்ட். இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஸ்டெப்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் 1, ஹியர். ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ணும்? டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம். உங்கள் கொஷினில் கொடுத்துருக்க இன்கம்க்கு நீங்கள் டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். கொஷினில் கொடுத்துருக்க இன்கம்க்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். தென் டேக்ஸ் ஆன் பேசிக் லிமிட். பேசிக் லிமிட்னா எந்த லிமிட் வரைக்கும் மேம் சர்சார்ஜ் இல்லை, எந்த லிமிட் வரைக்கும் சர்சார்ஜ் இல்லை. இன்க்ளூடிங் சர்சார்ஜ்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன். ஏன் மேம் இந்த இன்க்ளூடிங் சர்சார்ஜ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore 20 lakh என்னோட இன்கம். 1 crore 20 lakh என்னோட இன்கம்மா. ஓகேவா? இது எந்த சர்சார்ஜ் லிமிட்டில் வருது? என்ன ஸ்லாபில் வருது? 1 crore 20 lakh 1 to 2 crore வருது. ஸோ எனக்கு அப் டு 1 crore எவ்வளோமா? லைக் வந்து 50 lakh to 1 crore வந்து எனக்கு எவ்வளோ சர்சார்ஜ்? 10%. இப்போ இது எக்ஸீடிங் 1 crore ஆயிடுச்சு. எக்ஸீடிங் 1 crore எவ்வளோ எனக்கு சர்சார்ஜ்? 15%. எஸ். ஸோ அப்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 வந்து என்னவா இருக்கும்? ஸ்டெப் 1 வந்து 1 crore 20 lakh நீங்கள் டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும் ஃபுல்லாக. எப்படி நீங்கள் நார்மலாக சர்சார்ஜோடு போட்டு கால்குலேட் பண்ணுமோ 1 crore 20 lakh நார்மலாக கால்குலேட் பண்ணிடணும். ஸ்டெப் 2 என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, 1 crore plus 1 crore plus 20 lakh தனியாக எடுத்து வச்சுக்கோ. ஓகேவா? 1 crore plus 20 lakh தனியாக எடுத்து வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ 1 crore சர்சார்ஜ் வருமா வராதா? நார்மலாக சொல்லுங்கள். 1 crore சர்சார்ஜ் வருமா வராதா? எஸ். எவ்வளோ?
10%. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கேஸில் தான் என்ன வரும், டேக்ஸ் ஆன் பேசிக் லிமிட் இன்க்ளூடிங் சர்சார்ஜ். ஸோ சம் போட்டால் யூ வில் பி அண்டர்ஸ்டுட். ஓகேவா. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்கம். ஸோ ப்ளஸ்ஸை தனியாக எவ்வளோ இன்கம் எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அதை ஆட் பண்ணிடணும். தென் ஸ்டெப் 3 வந்து மார்ஜினல் ரிலீஃப் உனக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா, உன்னோட ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 1 வந்து ஸ்டெப் 2வை விட அதிகமாக இருக்கும். ஸ்டெப் 1ஓட டேக்ஸ் லைபிலிட்டி வந்து ஸ்டெப் 2வை விட அதிகமாக இருக்கணும். ஸ்டெப் 1ஓட டேக்ஸ் லைபிலிட்டி ஸ்டெப் 2வை விட அதிகமாக இருக்கணும். இட்ஸ் நத்திங் பட் நம்ம எக்ஸாம்பிள் பாருங்கள். உனக்கு எப்போ மார்ஜினல் ரிலீஃப் வரும்னா, இதுதான் நம்மளோட ஸ்டெப் 1. ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஸ்டெப் 1 எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட ஸ்டெப் 1. இது வந்து ஸ்டெப் 2. சாரி இது வந்து ஸ்டெப் 1. இது வந்து ஸ்டெப் 1. 51 லேக்ன்றது ஸ்டெப் 1. ஓகேவா. இது வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் என்ன பண்ணும், ஃபைனலாக 50 லேக்கு டேக்ஸில் எப்படி கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும்னா இங்கே ஆட் 1 லேக் பண்ணணும். இங்கே வந்து ஆட் 1 லேக் பண்ணணும். எங்கே பண்ணணும், இங்கே பண்ணணும். ஓகேவா. ஆட் 1 லேக்கே பண்ணால் கூட உங்களுக்கு 14,12,500 தான் டேக்ஸ் லைபிலிட்டி வருது. ஸோ 14,12,500 உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி. ஓகே. ஆனால் இங்கே எவ்வளோ வருது, 14,76,750 வருது. ஸோ உன்னோட ஸ்டெப் 1 வந்து எதுமா, இதுதான் உன்னோட ஸ்டெப் 1. இது வந்து ஸ்டெப் 2. உன்னோட ஸ்டெப் 1ஓட டேக்ஸ் லைபிலிட்டி ஸ்டெப் 2வை விட அதிகமாக இருந்தால் தான் யூ வில் பி கெட்டிங் அண்ட் மார்ஜினல் ரிலீஃப். ஸோ மார்ஜினல் ரிலீஃப் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2. அப்போது ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 பண்ணணும்னா ஸ்டெப் 1 கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கணும். ஏன்னா நெகட்டிவ்லையா வரும் ஆன்சரு. ஸ்டெப் 1 அதிகமாக இருந்தால் தான் உனக்கு மார்ஜினல் ரிலீஃப் கிடைக்கும். ஓகே. ஸோ மார்ஜினல் ரிலீஃப் வந்து ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2. எப்போ இந்த ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 நடக்கும், ஸ்டெப் 1ஐ விட கிரேட்டர் தான் ஸ்டெப் 2 வந்து ஸ்டெப் 2வை விட ஸ்டெப் 1 வந்து கிரேட்டராக இருக்கணும். நத்திங் பட் உங்களோட கொஷின் வந்து ஸ்டெப் 1 வந்து உங்கள் கொஷினில் கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு அப்படியே டேக்ஸ் லைபிலிட்டி கால்குலேட் பண்ணுவேன். ஸ்டெப் 2 வந்து 50 லேக் டேக்ஸ் லைபிலிட்டி ப்ளஸ் 1 லேக் ஆட் பண்ணணும். அப்படியே ஆட் பண்ணணும், இல்லை ஒன்றும் பண்ணக்கூடாது. ஓகேவா. இதுக்கு ஒரு டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிப்பேன். ஸோ உங்களோட ஸ்டெப் 1 வந்து 2வை விட கிரேட்டராக இருக்கணும். இது வந்து கிரேட்டராக இருந்தால் தான் மார்ஜினல் ரிலீஃப் இஸ் ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2. ஸோ இந்த மார்ஜினல் ரிலீஃப் நீ எங்கே கொண்டு போய் மைனஸ் பண்ணுவேன், இதோ இங்கே பண்ணுவேன் நான். இதுதான் டேக்ஸ் லைபிலிட்டி ஃபார்மேட். ஓகேவா. ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு சம் தரேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஷினை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். தென் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ்லேயே வந்து கொஷின் ப்ராக்டிஸும் பண்ணிட்டோன்னா அண்ட் தென் ஹோம் ஒர்க் சம்ஸ் தனியாக இருக்கும். ரெண்டுமே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னன்னைக்கு சாப்டர் வந்து அன்னன்னைக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ மிக்சர் எக்ஸ் 40 years ஆஃப் ஏஜ் ஹேவிங் டோட்டல் இன்கம் ஆஃப் ருபீஸ் 2,20 lakh. எவ்வளோ, 2,20 lakh ஃபார் ப்ரீவியஸ் இயர் 24-25. Assume the assessee has exercised the option to opt out from the default tax regime under section 115 BAC. இப்போ நீங்கள் எனக்கு டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க. இப்போ ஓகேவா. இதுக்கு மார்ஜினல் ரிலீஃப் வருமா வராதா எதுவும் எனக்கு தெரியாது. நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்த உடனே இது டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சரி இருங்க 1 minute. சரி ஓகே. இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா 51 lakh. இப்போ எனக்கு நான் வந்து இப்போது 51 lakh எவ்வளோ டேக்ஸ் லைபிலிட்டி, 50 lakh எவ்வளோ டேக்ஸ் லைபிலிட்டி நானே தெளிவாக கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இதே இன்கம் 51 lakh எனக்கு மார்ஜினல் ரிலீஃப் இருக்கா, அண்ட் தென் மார்ஜினல் ரிலீஃப் எவ்வளோ வரும், அண்ட் தென் டேக்ஸ் லைபிலிட்டி. ஸோ எனக்கு என்ன பண்ணுறீங்க, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 போட்டு அமௌண்ட் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ இதை வந்து ரெஃபரன்ஸுக்கு பாருங்கள். இதை பார்த்து இப்போ 51 lakh என்னோட இன்கம்மா, என்னோட இன்கம் வந்து 51 lakh. இதுக்கு எனக்கு டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா. டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ பிஃபோர் தட் 1 minute. மேம் எப்போ மேம் நான் இந்த மார்ஜினல் ரிலீஃப் வரும், லைக் வந்து எப்போ வேணால் வருமா, லைக் வந்து இப்போ எனக்கு 50 lakhs எக்ஸீட் ஆனால் கொஞ்சோண்டு எக்ஸீட் ஆனால் இந்த மார்ஜினல் ரிலீஃப்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி எனக்கு 55 lakhs இருக்குது, அப்போது எனக்கு மார்ஜினல் ரிலீஃப் கிடைக்குமானா அப்படி கிடையாது. எப்போ வரைக்கும் எனக்கு மார்ஜினல் ரிலீஃப் கிடைக்கும்னு நான் எழுதியிருக்கேன்.
taxable income exceeds 50 lakh but does not exceed 51,95,900. இதே சீனியர் சிட்டிசனுக்கு 51,95,520. வெரி சீனியர் சிட்டிசனுக்கு அதாவது சூப்பர் சீனியர் சிட்டிசன் 80 years ஆர் above 80 years 51,94,030. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் ஃபார் ஜென்ரல் நாலேஜ் பர்பஸ் ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். லைக் உங்களுக்கு டவுட் வரும்ல, யூஸ்வலாக சர்ச்சார்ஜ் எது கேல்குலேட் பண்ணுறோம், உன்னோட இன்கம் 50 lakhs அபோவாக இருக்குது, அப்போ எவ்வளோ அபோவாக இருந்தாலும் நான் மார்ஜினல் லீவ் கொடுத்துடலாமான்னு கேட்டிங்களா? இல்லை, உன்னோட இன்கம் 50 lakh to 51,95,900 வரைக்கும் இருந்தால் தான் உங்களால் வந்து இந்த மார்ஜினல் லீவு கொடுக்க முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ என்னோட இன்கம் 51 lakh, நீங்கள் எனக்கு டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இந்த டேக்ஸ் லைபிலிட்டி கிடையாது, நான் கண்டுபிடிச்ச டேக்ஸ் லைபிலிட்டி கிடையாது. நான் கேட்குறது மார்ஜினல் ரிலீஃபு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 போட்டு எனக்கு டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிச்சி தரணும். ஓகேவா? வில் யூ டூ இட்? எஸ் ஆர் நோ? கேக்குதா? ஓகே, ஸோ எஸ் 50, ஓகே 51 lakhs எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க. இதுதான் கொஷின். HRA ஏஜ் 42, டோட்டல் இன்கம் 51 lakhs, கம்ப்யூட் டேக்ஸ் லைபிலிட்டி. $14,82,000. நோ சார், ராங். செக் பண்ணுங்க. ட்ரை இட். ஓகே, இல்லைடா தப்பு. 15,35,820 வராது. ஓகே, ஸோ லெட்ஸ் சி. ஸோ நம்ம ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம், அதாவது ரெகுலர் ஸ்கீம் எப்படி வேணால் சொல்லலாம், அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, சரி, ஸ்டெப் 1 என்னது? கொஷினில் கொடுத்துருக்க அமௌண்ட் 51 lakh நம்ம அப்படியே டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும். 51 lakh டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும். எஸ் கரெக்ட். 14,69,000 இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ ஸ்டெப் 1 என்னது? 51 lakh அப்படியே டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ டேக்ஸ் லைபிலிட்டி பாருங்கள், அப் டு 10 lakh வந்து 1,12,500, அபோவ் 10 lakh 41 lakh into 30%. ஸோ 12,30,000, 13,42,500, add surcharge 10%, 14,76,750. இப்போ தான் போட்டோம் அது. எஸ், ஸோ இது இங்கே போட்டுருணும். ஸ்டெப் 1. தென் ஸ்டெப் 2. ஸோ நம்மளோட லிமிட்டு பேசிக்கு உங்களோட சர்ச்சார்ஜ் வராத மாதிரி லிமிட்டு இவ்வளோ எக்ஸீட் ஆகிருக்கு. ஸோ 50 lakh வந்து 51 lakh எக்ஸீட் ஆகிருக்கு. ஓகேவா? 50 lakhலேருந்து 1 lakh எக்ஸீட் ஆகி 51 lakh. ஸோ பேசிக் லிமிட் எவ்வளோ உனக்கு சர்ச்சார்ஜ் இல்லாமல்? 50 lakh. ஸோ 50 lakh நீ டேக்ஸ் லைபிலிட்டி ப்ளஸ் 1 lakh தனியாக ஆட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ 50 lakh டேக்ஸ் லைபிலிட்டி பாருங்கள், அப் டு 10 lakh 1,12,500, above 10 lakh 40 lakh into 30% 12 lakh. ஸோ எவ்வளோ வருது? 13,12,500 வருது. இதில் இந்த 1 lakh ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சரை இங்கே எடுத்துகிட்டு வந்து போடணும். எவ்வளோ? 14,12,500. தென் ஸ்டெப் 3 பாருங்கள். ஸ்டெப் 3 எப்போ வரும்? ஸ்டெப் 1 வந்து ஸ்டெப் 2 வந்து கிரேட்டராக இருக்கணும். பாருங்கள், ஸ்டெப் 1 வந்து 14,76,750, 14,12,500. ஸ்டெப் 1 வந்து ஸ்டெப் 2 கிரேட்டராக இருக்கா? எஸ் இருக்குது. அப்போ மார்ஜினல் ரிலீஃப் எவ்வளோ? ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2. இப்போ 14,76,750, 14,12,500 மைனஸ் பண்ணும். 14,76,750 மைனஸ் 14,12,500 மைனஸ் பண்ணிங்கன்னா 64,250 will be marginal relief. இப்போ ஸ்டெப் நம்பர் 4 டேக்ஸ் லயபிலிட்டி. ஸ்டெப் நம்பர் 4 என்னது? டேக்ஸ் லயபிலிட்டி. ஸோ எப்படி டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கணும்? நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு அமௌண்ட் கண்டுபிடிச்சிங்கள டேக்ஸ் லயபிலிட்டி, அதை எடுத்துகிட்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு டேக்ஸ் லயபிலிட்டி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு
மைனஸ் மார்ஜினல் ரிலீஃப். எவ்வளோ ரிலீஃபு? 64,250. ஸோ மார்ஜினல் ரிலீஃப் போட்டுட்டு உங்களுக்கு வர ஆன்சரில் ப்ளஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஜஸ்ட் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 14,69,000. என்ன தப்பு பண்ணீங்க இதில்? என்ன மிஸ்டேக்? இப்போ புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் பண்ணாதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் போடும்போது ஓகே நம்ம அது தப்பாக போட்டோம் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து 51 lakhs. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி 2,20 lakhs ட்ரை பண்ணுங்க. Mr. X வந்து 40 years of age, having total income of rupees 2,20 lakhs for previous year 24-25. Assume the assessee has exercised the option to opt out from the default tax regime under section 115 BAC. So try this sum 2,20 lakhs. ஸோ என்னோட ஆன்சரில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீன் வந்து நான் ஷேர் பண்ணல. 2,20 lakhs நீங்கள் எனக்கு இப்போது இதே மாதிரி மார்ஜினல் ரிலீஃப்லாம் போட்டு எவ்வளோ மார்ஜினல் ரிலீஃபு, டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி ரெண்டு சொல்லணும். மார்ஜினல் ரிலீஃப் எவ்வளோ அண்ட் தென் டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ. ஓகேவா? ஸோ ட்ரை திஸ். ஓகே, ஸ்டெப் 1 என்ன? ஸ்டெப் 1 என்னது? ஸ்டெப் 1 வந்து calculate tax liability on the total income given in the question. 2,20 lakh tax liability எவ்வளோ கண்டுபிடிச்சிங்களா? ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 ஃபஸ்ட் எவ்வளோ? 2,20 lakh. எப்படி ஸ்லாப் போடுவீங்க? up to 2.5 lakh நில்லு. 2.25 to 5 lakh வந்து 12,500. 5 to 10 lakh வந்து 1 lakh. ஸோ above 10 lakh. above 10 lakh எவ்வளோ வரும் உங்களுக்கு? ஃபைனல் டேக்ஸ் லைபிலிட்டி. ஓகே, ஃபைனல் டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ வருது? ஸோ ராங் சார். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 சொல்லுங்கள். ஸ்டெப் 1 வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள். ஸ்டெப் 1 ஓகே, கரெக்ட். ஸோ 83,36,250ன்றது கரெக்ட் ஃபைனல் டேக்ஸ் லைபிலிட்டி. மார்ஜினல் ரிலீஃப் எவ்வளோ வந்தது? மார்ஜினல் ரிலீஃப் எவ்வளோ வந்தது? ஃபஸ்ட்டு மார்ஜினல் ரிலீஃப் வந்ததா? டேக்ஸ் லைபிலிட்டி எப்படி கண்டுபிடிச்சிங்க மார்ஜினல் ரிலீஃப் போடாமல்? ஓகே, யா, நோ மார்ஜினல் ரிலீஃப். கரெக்ட். ஸோ பார்க்கலாம் வாங்க. 2,20 lakhs. சி ஸ்டெப் 1 என்னது? கொஷனில் கொடுத்துருக்க இன்கம், டோட்டல் இன்கம்க்கு நீங்கள் டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 1 2,20 lakh. ஸோ
ஸோ அப் டு 10 lakhs வரைக்கும் 1,12,500 வரும். ஸோ above 10 lakhs எவ்வளோ வருது? 2 crore 10 lakhs into 30%, 63 lakh ஆட் பண்ணிங்கன்னா 64,12,500 வரும். கரெக்டா? யா 81,5,625 கரெக்ட். ஓகே. ஸ்டெப் 1. ஸோ ஆட் சர்சார்ஜ் எவ்வளோ வரும் உங்களுக்கு? 25%. ஸோ இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 படிக்கிறோம்ல, அதில் எதுவும் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஆட் பண்ணக்கூடாது. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆட் பண்ணக்கூடாது. சர்சார்ஜ் வரைக்கும் தான் ஆட் பண்ணணும். ஸோ உங்களோட ஃபைனல் ஸ்டெப்பான ஸ்டெப் 4ல் மார்ஜினல் லீஃப் போடும்போது ஸ்டெப் 4ல் மார்ஜினல் லீஃப்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு வரும்போது தான் உங்களுக்கு ஹெல்த் அண்ட் எஜுகேஷனில் வரும் செஸ் வரும். ஸோ ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2ல் சாரி ஸோ ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2ல் போடக்கூடாது. ஓகே. ஸோ ஸ்டெப் 1 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்சார்ஜ் எவ்வளோ? 25%. ஏன் மேம் இது எந்த ஸ்லாபில் வருது? above 2 crore to less than 5 crore ஸ்லாபில் வருது. ஸோ 25%. ஸோ சர்சார்ஜ் லிமிட் எவ்வளோ வருது உங்களுக்கு? 10%. சாரி 10, 15, 25, 37. இதுதான் சர்சார்ஜ் லிமிட். உங்களுக்கு சர்சார்ஜ் பர்சன்டேஜ் இதில் தேர்ட் கேட்டகரி பாக்ஸில் வருது. 25%ல் வருது. ஸோ 25% நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ வருது? 80,15,625 வருது. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 பாருங்கள். ஸ்டெப் 2 என்ன பண்ணும்? 2 crore தனியாக எடுத்துக்கிட்டு ப்ளஸ் 20 lakh தனியாக ஆட் பண்ணும். 2 crore தனியாக எடுத்துக்கிட்டு ப்ளஸ் 20 lakh தனியாக ஆட் பண்ணும். இப்போ 2 crore டேக்ஸில் எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 crore அதே மாதிரி டேக்ஸில் எப்படி கண்டுபிடிச்சி இப்போ 2 crore சர்சார்ஜ் எவ்வளோ வரும்? 2 crore சர்சார்ஜ் எவ்வளோ வரும்? 15%. ஓகே. ஸோ 58,12,500ல் ப்ளஸ் 15% போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா இன்கம்மை தூக்கி ஆட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இன்கம்மை இங்கே ஆட் பண்ணிவிட்டு 20 lakh ஆட் பண்ணிவிட்டு தான் ஃபைனல் ஆன்சர் இங்கே போடணும். 86,84,375. ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டெப் 1. இது வந்து ஸ்டெப் 2. நெக்ஸ்ட் இப்போ ஸ்டெப் 3 மார்ஜினல் லீஃப். எப்போ மார்ஜினல் லீஃப் வரும்? வென் ஸ்டெப் 1 இஸ் கிரேட்டர் தேன் ஸ்டெப் 2. எப்போ மார்ஜினல் லீஃப் வரும்? வென் ஸ்டெப் 1 இஸ் கிரேட்டர் தேன் ஸ்டெப் 2. ஓகே. இப்போ பாருங்கள். ஸ்டெப் 1 வந்து 80,15,625. ஸ்டெப் 2 வந்து 86,84,375. ஓகேவா? ஸோ இப்போ மார்ஜினல் லீஃப் இருக்குமா இருக்காதா? யூஸ்வலி மார்ஜினல் லீஃப் ஏன் கொடுக்குறாங்க? உன்னோட சர்சார்ஜ் லிமிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுனால உன்னோட டேக்ஸ் லைபிலிட்டியே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் உனக்கு என்ன கொடுக்குறாங்க? மார்ஜினல் லீஃப் கொடுக்குறாங்க. இப்போது அவங்க நீ சொன்ன மாதிரி நீ 2 crore 20 lakh டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிச்சாலே கம்மியாக தான் வருது. 2 crore 20 lakh டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிச்சாலே கம்மியாக தான் வருது. 80,15,625 தான் வருது. இப்போது இங்கே நீ 2 crore தனியாக 20 lakh ப்ளஸ் பண்ணனா இன்னும் அதிகமாக தான் வருது. உனக்கு எதுக்கு நான் மார்ஜினல் லீஃபு? நீ சைலண்ட்டாக இதை பே பண்ணிட்டு போயிடேன். எதை பே பண்ணிட்டு போ? 2 crore 20 lakhs என்ன டேக்ஸ் லைபிலிட்டி வந்ததோ அதை பே பண்ணிவிடு. ஸோ தட் உனக்கு மார்ஜினல் ரிலீஃப் இருக்கா? இல்லை. ஓகேவா? ஏன் இல்லை? லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கூடாது. லாஜிக்கலி இஃப் யூ திங்க் எதுக்காக நம்ம மார்ஜினல் லீஃப் கொடுக்குறோம்? உன்னோட லிமிட் வந்து சர்சார்ஜோட லிமிட் இன்க்ரீஸ் ஆனதால உங்களோட சர்சார்ஜ் பர்சன்டேஜ் 15 to 25% மாறுதுன்றதுனால உன்னோட டேக்ஸ் லைபிலிட்டி மாறுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் இந்த மார்ஜினல் லீஃப் தராங்க. உங்களுக்கு இன்க்ரீஸே ஆகலைங்க. 2 crore 20 lakhல 80,15,625. இதே நீங்கள் தனியாக எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா 2 crore தனியாக 20 lakh தனியாக ஆட் பண்ணிங்கன்னா அதை விட அதிகமாக தான் வருது. ஸோ நம்ம விரும்புவோமா அதிகமாக வர்றத? நம்மளும் விரும்ப மாட்டோம். நம்ம ஏன் அதிகமாக பே பண்ணணும்? நம்ம அதிகமாக பே பண்ணக்கூடாது தான் மார்ஜினல் லீஃபே கேட்குறோம். ஸோ தட் நான் அதுக்கு இதுவே பே பண்ணிட்டு போயிடுறேன். 2 crore 20 lakh டேக்ஸ் எவ்வளோ வந்ததோ அதுவே நான் பே பண்ணிடுறேன். ஸோ 80,15,625 உன்னோட டேக்ஸ் லைபிலிட்டி. அதில் லாஸ்ட் ஸ்டெப் என்ன? ரிலீஃப் ஏதாவது இருக்கா? இல்லை. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணால் 83,362,250. இந்த ஆன்சரை நீங்கள் எப்படி கரெக்டாக அரைவ் பண்ணுவீங்கன்னு தான் எனக்கு தெரியல. நிவேதிதா. இப்போ கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா இதில்? எனி டவுட்? சரி,
ஓ 4% அசெட்ஸ் போட்டு எல்லாம் ஃபைனல் ஆன்சர் அப்படி சொல்கிறீங்க. ஓகே 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 ஓகே. ஸோ மார்ஜினல் ரிலீஃப் தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் மார்ஜினல் ரிலீஃப் ரிலேட்டடான சம்ஸ் தான் நான் உனக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? எனி அதர் டவுட் இன் திஸ் சம்? இல்லைனா நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த கான்செப்டில் ஏதாவது டவுட் இருக்கா? ஷால் வி கண்டினியூ? Respond here. Shall we continue or not? Yes. Okay. சரி ஓகே. சரி ஓகே. சர்சார்ஜ் ஃபார் அதர்ஸ். என்னது சர்சார்ஜ் ஃபார் அதர்ஸ்? ஸோ டோட்டல் இன்கம் வந்து அதர்ஸ்னால் நம்ம இப்போ யார் யாருக்கு டோட்டலாக பர்சன்ஸில் எத்தனை பேரை நம்ம பார்த்தோம்? பர்சன்ஸில் எத்தனை பேரை பார்த்தோம்? பர்சன்ஸ் டெஃபினிஷனில் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் பர்சன்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க? நேற்றுலேருந்து நான் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டேன். பர்சன் எடுத்துக்கிட்டால் எத்தனை பேர் இருக்காங்க? சரி பர்சன்னா வெறும் இண்டிவிஜுவல் தானா? வேறு யாரும் இல்லையா? கிடையாது. அப்போ எத்தனை பேர்? ஸோ மொத்தம் 8 மெம்பர்ஸ். ஓகேவா? இண்டிவிஜுவல், எஸ்யூஎஃப், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆர் எல்எல்பி, ஏஓபி ஆர் பிஓஐ, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், கம்பெனி அண்ட் தென் ஓகே. ஸோ மொத்தம் உங்களுக்கு 8 பேர் வரும் எஸ்யூஎஃப். ஓகேவா? மொத்தம் உங்களுக்கு 8 மெம்பர்ஸ் வருவாங்க. ஓகே. ஸோ அதில் நம்ம இப்போ பார்த்த சர்சார்ஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வெறும் 4 தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ சர்சார்ஜ் யாருக்கு அப்ளிகபிள்னு பார்த்தோம்? இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், பிஓஐ, ஏஜேபி, ஏஓபி. ஸோ 5க்கு தான் அப்ளிகபிள். இப்போ மற்றவங்களுக்கு மேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முக்கு, பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு, எல்எல்பிக்கெல்லாம் சர்சார்ஜே இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஹியர் ஸோ சர்சார்ஜ் ஃபார் அதர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு திங் ஃபார்ம் ஆர் எல்எல்பி லோக்கல் அத்தாரிட்டி. ஃபார்ம் ஆர் எல்எல்பி லோக்கல் அத்தாரிட்டிக்கு என்ன மேம் லிமிட்னா டேரெக்டாக உங்களுக்கு எக்ஸீடிங் 1 crore லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 crore அண்ட் தென் மோர் தேன் 10 crore. இந்த 2 லிமிட் தான் யாருக்கு பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற 4 மெம்பர்ஸ்க்கு. யாருக்கு? ஃபார்ம் எல்எல்பி லோக்கல் அத்தாரிட்டி, டொமஸ்டிக் கம்பெனி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஃபாரின் கம்பெனி. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு இதுதான் வந்து சர்சார்ஜ் லிமிட்டு. அந்த சர்சார்ஜ் லிமிட்டு யாருக்கு சொன்னோன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ இந்த ஃபார்ம் எல்எல்பி லோக்கல் அத்தாரிட்டின்னு வந்தால் டேரெக்டாக 50 lakhலாம் கிடையாது. எப்போ சர்சார்ஜ் வரும்? மோர் தேன் 1 crore ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 crore 12%. மோர் தேன் 10 crore ஓகே 12%. ஓகேவா? ஸோ அதாவது இவங்களுக்கு ஒரே சர்சார்ஜ் தான் 12%. ஓகே. டொமஸ்டிக் கம்பெனி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. டொமஸ்டிக் கம்பெனினா யார்? இந்தியன் கம்பெனியா ஃபாரின் கம்பெனியா? டொமஸ்டிக் கம்பெனினா யார்? இந்தியன் கம்பெனி. ஸோ டொமஸ்டிக் கம்பெனி அண்ட் தென் கோஆப்ரேட்டிவ் இவங்களாம் 8%ல் ஒருத்தவங்க. ஓகேவா? 8%ல் இவங்களும் இருக்காங்க. ஃபார்ம் எல்எல்பி லோக்கல் அத்தாரிட்டி, டொமஸ்டிக் கம்பெனி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ கம்பெனிலேயே உனக்கு ரெண்டாக டிவைட் ஆகும் இல்லையா? டொமஸ்டிக் கம்பெனி அண்ட் தென் ஃபாரின் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. டொமஸ்டிக் கம்பெனிக்கும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கும் என்ன சர்சார்ஜ்னா 7%, 12%. எப்போ? டைரக்ட்லி கிரேட்டர் தேன் 1 crore லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 crore இல்லை மோர் தேன் 10 crore. ஸோ கிரேட்டர் தேன் 1 crore லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 crore 7%. கிரேட்டர் தேன் 10 crore வந்து 12%. ஸோ 7, 12 இவங்களுக்கு 12 தான். யாருக்கு? ஃபார்ம் எல்எல்பி லோக்கல் அத்தாரிட்டிக்கு ஒரே சர்சார்ஜ் 12%. ஃபாரின் கம்பெனிக்கு 25. ஸோ இந்த லிமிட் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் 12
71225 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ சர்சார்ஜ் ஃபார் அதர்ஸ். ஸோ டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ? greater than 1 crore, lesser than or equal to 10 crore, greater than 10 crore. ஸோ இந்த 2 லிமிட் தான் இருக்குது உங்களுக்கு. 3த்துக்குமே 2 லிமிட்டு 3% பார்த்துட்ருக்கோம். யார் இவங்க? ஃபேர்மு, பார்ட்னர்ஷிப். ஃபேர்ம்னாலே பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம், கம்பெனி கிடையாது. ஃபேர்ம்னா என்னது? பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் ஆர் எல்எல்பி அண்ட் தென் லோக்கல் அத்தாரிட்டிக்கு 12%. Domestic company, cooperative society 7%, 12%. Foreign company 2%, 5%. ஸோ இதுதான் வந்து சர்சார்ஜ் ஃபார் அதர்ஸு. ஸோ இதோட நம்மளுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் பார்க்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்க ஸ்லாப் ரேட் பார்த்துட்டு அண்ட் தென் உங்களுக்கு நம்ம இப்போ பார்த்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்லேயே ஒரு மார்ஜினல் ரிலீஃப் வர மாதிரி ஒரு சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அது மட்டும் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நாளைக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமோட ஸ்லாப் ரேட்ஸ். ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்தது என்னது? ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம், ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம், ரெகுலர் டேக்ஸ் ரெஜிம். ஸோ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் என்னது? நியூ டேக்ஸ் ரெஜிம், செக்ஷன் 115 BAC. ஸோ இதுக்கு என்ன பேர் இருக்குது? நியூ டேக்ஸ் ரெஜிம், செக்ஷன் 115 BAC. ஸோ 3 விஷயங்கள் இதை சொல்லலாம். மூணு பேர் இருக்குது இதுக்கு. ஓகேவா? ஸோ ஸ்லாப் ரேட். ஸோ ஸ்லாப் ரேட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இன்கம் வந்து இதுதான். ஸோ இது வந்து இயர்லி மாறும். ஸோ இது உங்களுக்கு டிசம்பர் 2025 தான் இது அப்ளிகபிள். நெக்ஸ்ட் கண்டிப்பாக இது மாறிடும். ஸோ தட் இதுக்காகவே நம்ம டிசம்பர் 2025 கிளியர் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அப் டு 3 lakh வந்து நில். ஸோ அப் டு 3 lakh வந்து நில். 3 lakh to 7 lakh 5%, 7 to 10 10%, 10 to 12 15%, 12 to 15 20%, more than 50 lakh 30%. ஸோ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் மோர் தேன் என்ன லேக் நம்மளுக்கு 30%? ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் மோர் தேன் 10 lakh வந்து 30%. ஸோ இங்கே வந்து மோர் தேன் 15 lakh வந்து 30%. ஓகேவா? ஸோ அங்கே 10 இங்கே 15 அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எப்படி மேம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஸோ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் வந்து irrespective ஆஃப் த ஏஜ் அண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். நீங்கள் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, 60 years இருந்தாலும் சரி, 70 years இருந்தாலும் சரி, 85 years இருந்தாலும் சரி, இதுதான் உங்களுக்கு டேக்ஸ். பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் மாறவே மாறாது. பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இன் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் இஸ் 3 lakh. நம்ம நேற்று கிளாஸில் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் ஏஜ் வைஸ் பார்த்தோம். இவங்களுக்கு 2,50,000, இவங்களுக்கு 3 lakh, இவங்களுக்கு 5 lakh அப்படின்னு பார்த்தோம். பட் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட், இந்த லிமிட் வரைக்கும் உனக்கு டேக்ஸ் இல்லைன்றது எது? 3 lakh. அது உனக்கு மாறவே மாறாது, irrespective ஆஃப் தி ஏஜ் அண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஓகே, இப்போ இந்த லிமிட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 7 வந்து எவ்வளோக்கு 4, 7 to 10 3, 10 to 12 2, 12 to 15 3. ஸோ இப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த லிமிட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 lakh மிடில் இருக்கிற கேப்பு வந்து நான் ஞாபகம் வச்சுப்பேன். அது மாதிரி முடிஞ்சால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3 to 7 4, 7 to 10 3, 10 to 12 2, திருப்பி 3. ஸோ 4 3 2 3, 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இறங்கிட்டே வருது, திருப்பி ஒரு 3. ஸோ இந்த கேப் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா கூட இப்போ ஒரு 3 lakh இருக்குன்னா, ஸோ அப் டு 3 lakh தான் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் சொல்லிட்டோம். அப் டு 3 lakh வந்து நில்லுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ நான் என்ன கேப் ஞாபகம் வச்சுட்டேன்னா 4 3 2 3 கேப். இது நடுவில் இருக்க கேப் லிமிட் 4 lakh 3 lakh 2 lakh 3 lakh. இப்போது அப் டு 3 lakh வந்து நில்லு. ஸோ 3 lakh to என்ன கேப்? ஃபஸ்ட்டு 4 lakh, 3 + 4 7 lakh. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு greater than 7 lakh to நெக்ஸ்ட்டு என்ன கேப்? 3 lakh. ஸோ 7 + 3 10 lakh. ஓகே, நெக்ஸ்ட்டு greater than 10 lakh to என்ன கேப்? 2. ஸோ 12 lakh. ஓகே, நெக்ஸ்ட் greater than 12 lakh to 3 + 12 + 3 வந்து 15 lakh. ஓகே, above 15 lakh. ஸோ above 15 lakh டேரெக்டாக 30%. ஓகேவா? above 15 lakh என்னது? டேரெக்டாக 30%. ஓகே, மற்றதெல்லாம் ஈஸியாக 5% கேப்பு, 10 15 அண்ட் தென் 20. ஸோ 5 10 15 20. ஸோ ஈஸியாக 5 5 5 இது மட்டும் 10% கேப் இருக்குது. ஸோ 5 5 5 கேப் வந்து ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் irrespective ஆஃப் த ஏஜ், irrespective ஆஃப் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோ? அப் டு 3 lakh வந்து நில்லு. பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோ? அப் டு 3 lakh வந்து நில்லு. ஸோ கேப் என்ன சொன்னேன்? கேப் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ரெடியூஸ் ஆகுது. 4ல் ஸ்டார்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகுது. 4 3 2 3 இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ தட்
3 lakh வரைக்கும் நில்லு. அப்போ ஸ்டார்ட் பண்ணு. 3 lakh ப்ளஸ் 4 3 lakh to 7 lakh எவ்வளோ 5%. நெக்ஸ்ட் கிரேட்டர் தேன் 7 lakh ப்ளஸ் 3 10 lakh 10%. 5% தான் கேப்புன்னு சொன்னேன் இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட்டு 10 lakh ஸ்டார்ட் பண்ணி 2 lakh ஆட் பண்ணு 12 lakh 5% கேப்பு 15%. ஓகே. நெக்ஸ்ட் கிரேட்டர் தேன் 12 lakh 3 ஆட் பண்ணு 15 lakh 5% கேப்பு 20%. தென் அபவ் 15 lakh வந்து 30%. இது மட்டும் 10% கேப் இருக்குது. ஓகேவா? டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸ்லாப் ரேட் வந்து ஸ்லாப் இன்கம் வந்து ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ 4 3 2 3 இது வந்து கேப் 4 lakh 3 lakh 2 lakh 3 lakhன்றது இன்கமில் கேப்பு. ஸோ டேக்ஸ் பர்சன்டேஜில் கேப் எவ்வளோ வரும்? 5%, 5%, 5%. அபோவ் 15 lakh மட்டும் உங்களுக்கு 30%. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் டேக்ஸ் ரேட்ஸ் ஓகேவா? irrespective of the age, irrespective of the residential status உங்களுக்கு டேக்ஸ் ரேட் இதுதான். ஓகேவா? ஓகே. ஸோ அப் டு 3 lakh வந்து நில். 3 lakh to 7 lakh 5%, 7 lakh to 10 lakh 10%, 10 to 12 15%, 12 lakh to 15 lakh 20%, more than 15 lakh 30%. ஸோ தென் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமோட சர்சார்ஜ் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ உங்களோட ஹோம்ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் என்னது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் என்ன பண்ணணுன்னா அதே மிக்சர் எக்ஸு 40 years கூட வச்சுக்கோங்க. இன்கம் பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து 1 crore 1 lakh rupees 1 crore 1 lakh நோட் பண்ணிக்கோங்க. 1 crore 1 lakh எனக்கு மார்ஜினல் ரிலீஃப் எவ்வளோ வருது அண்ட் தென் டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ வருது. யாரும் உங்களை மார்ஜினல் ரிலீஃப் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க கொஷினில். யூ ஷுட் அண்டர்ஸ்டுட். ஓகேவா? மார்ஜினல் ரிலீஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து மார்ஜினல் ரிலீஃப் கண்டுபிடி அதுக்கப்புறம் டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டுட். ஓ அப்போ 1 crore ஒன்றுக்கு எனக்கு என்ன சர்சார்ஜ் 15%. இப்போ எக்ஸீட் 1 crore ஆயிடுச்சுன்னா எனக்கு 25% சர்சார்ஜ். ஸோ எனக்கு இது இன்கம் வந்து எவ்வளோ டேக்ஸ் லைபிலிட்டி எக்ஸீட் ஆகுதுன்னு நான் செக் பண்ணிவிட்டு மார்ஜினல் ரிலீஃப் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி போடணும்? ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 எப்போ வரும்? ஸ்டெப் 1 இஸ் கிரேட்டர் தேன் ஸ்டெப் 2. அப்படி வந்ததுன்னா ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 வந்து உங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃபாக வரும். ஸ்டெப் 4 வந்தது என்னது? டேக்ஸ் லைபிலிட்டி. டேக்ஸ் லைபிலிட்டி என்ன வரும்? ஸ்டெப் 1 அந்த ஆன்சர் வந்து இங்கே போட்டுட்டு தென் மைனஸ் மார்ஜினல் ரிலீஃப் இருக்கான்னு பார்த்துட்டு ப்ளஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4%. எனி டவுட் இன் திஸ்? 1 crore 1 lakh சம் போடுறீங்களா ஹோம்ஒர்க்கா? Okay. Any other doubt in today's class? No. Okay. Shall we wind up?